இதுவரையும் நடத்தின எபினேசர் இனியும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த 8 மாசத்தை திரும்பி பார்ப்போம் என்றால் கர்த்தர் எவ்வளவோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருப்பார். எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டுடைய கரணமை தொட்டு இருக்கிறது. ஆண்டுடைய கரணமை தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படியோ போய் நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போய் விழுந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படியோ போய் அழிஞ்சிருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படியோ போய் நாசமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படியோ போய் நிர்மூலமா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் தனிமையிலே நம் செபித்த எல்லா ஜெபத்திற்கும் எனக்கு யார் உண்டு, எனக்கு யாருமே இல்லையே என்று புலம்பின நேரங்களில் நாம் கர்த்தருடைய கரம் ஒன்று தொட்டது. நான் இருக்கிற மகளே, நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அரவணைத்தார் அல்லவா. இதுவரையும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் என்றால் வண்டியில போறோம், வீட்டுல படுக்கிறோம், நிறைய காரியங்க ஆண்டவர் செஞ்சதை நம்ம நினைச்சு பார்ப்போம்ன்றா கண்கள் இருந்து தண்ணீர் தான் வரும், அழுகையில் தான் வரும், கஷ்டங்கள் தான் வரும், ரொம்ப புலம்பல் தான் வரும், புலம்பல் தான் வரும், புலம்பல் தான் வரும். கஷ்டத்தோடு நம்முடைய வாழ்க்கையில நிறைய வாழ்க்கை கடந்து வந்திருக்கலாம், நிறைய கடந்து வந்திருக்கலாம், நிறைய கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த தனிமையின் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் தனிமையின் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் என்றா நான் இப்ப சொல்லுவேன்னு பார்த்தா இந்த 8 மாதங்கள்ல வண்டியில போகும்போது எத்தனையோ விபத்துகள் வந்திருக்கும், எத்தனையோ பலவீனங்கள் வந்திருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நடத்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் விட்டு விலகாதபடி கர்த்தர் இதுவரையும் நடத்தினவர், இனியும் நடத்த அவர் வல்லவர்.